ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். குழந்தை பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த நாள் அப்படிங்கிறது இந்த நாள் தான். நேற்றே நான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ஸில் நான் போடாமையே இருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போடலாம். அது ஒரு 4 பேருக்கு உதவுனா கூட, அவங்க பலன் அடைஞ்சால் கூட நம்மளுக்கு அது போதுமே அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா குழந்தைக்காக நீங்கள் ரொம்ப வருஷம் காத்துட்ருக்கீங்க. இல்லை, நான் குழந்தைக்காக பொதுவாகவே நான் காத்துட்ருக்கேன், எப்போலாம் எனக்கு குழந்தை வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல. உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். இது நான் கம்பல்சரி போகிறதுக்கு ரீசன் அப்படிங்கிறது, ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் எனக்கு 8 வருஷமாக குழந்தை இல்லை, வயிற்று குத்தி கிழிச்சிடலாமா, கத்தி வச்சு குத்தி கிழிச்சிடலாமான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கேட்கும் பொழுது எனக்கு அவ்வளோ சங்கட்டமாக இருந்தது. ஏன்னா அவங்களுடைய வலி வேதனை அப்படிங்கிறது வெறும் வார்த்தையால் நம்மளால் சொல்லிட முடியாது. என்னதான் நம்மளுடைய முயற்சி இருந்தாலுமே இறைவனுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. 50% நம்மளோட முயற்சினா 50% இறைவனுடைய நம்பிக்கை தான். இதை நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த வழிபாட்டு முறையை மேற்கொண்டு விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது கேட்கப்படும்னே நான் சொல்லுவேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 செட் வளையலை நீங்கள் புதுசாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வீட்டில் ஒரு பெண் தெய்வத்துடைய அந்த ஃபோட்டோவை, மனைப்பலகை அப்படிங்கிறது இருக்கும், அந்த மனைப்பலகை மேலே சிவப்பு துண்டோ இல்லை சிவப்பு கலரில் என்ன துணி இருக்கோ அதை மூடிட்டு அதில் அந்த படத்தை வச்சு இந்த வளையல் மாலையை சாத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நெய்வேத்தியம், 7 வகையான சாப்பாட்டில் ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. மனசார வேண்டிக்கோங்க. எப்படி வளைகாப்புக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு நலங்கு பண்ணுவாங்களோ அதே மாதிரி சாமிக்கும் நலங்கு பண்ணுங்க. நலங்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சாமி படத்தை எடுத்து வச்சுட்டு அதே அந்த மனைப்பலைகளை நீங்கள் உட்காந்துட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்களை உங்களுக்கு நலங்கு பண்ண சொல்லுங்கள். நலங்கு பண்ணிவிட்டு அந்த சாமிக்கு சாத்தின அந்த வளையல் மாலையிலேருந்து 2 வளையல் எடுத்து உங்கள் கையில் போட்டு விட சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு அன்கம்ஃபர்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்களே மனசார வேண்டிட்டு அதை உங்கள் கையில் போட்டுக்கோங்க. இதை செய்கிறதுக்கு உகந்த நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் 6:15 7:15 வரைக்கும் இருக்குது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் 9:15 10:15 நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு கிடைக்கல, இந்த டைமிங் கிடைக்கல, இன்றைக்கி மண்டேயாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ஈவினிங் 4:45 5:45 கூட இந்த வழிபாடை செய்யலாம். இந்த ஆடி திருப்பூரம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங் 8 மணி வரைக்கும் இருக்குது. தாராளமாக இந்த வழிபாடை செய்யலாம். மனசார செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண் தெய்வ கோவில்களில், மாரியம்மன் கோவிலாக இருக்கட்டும் இல்லை ஆண்டாள் கோவிலாக இருக்கட்டும், இந்த கோவில்களை அந்த அம்மனுக்கு வளைகாப்பு அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. அந்த கோவிலுக்கு ஒரு செட்டு வளையல் வாங்கி கொடுத்துட்டு அந்த வழிபாட்டு முறையில் நீங்கள் கலந்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னா கிடையாது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துட்டு மனசார மட்டும் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடு எடுத்துக்கோங்க. ஆனால் நான்வெஜ் எடுக்க வேண்டாம். கணவன் மனைவி இணைய வேண்டாம். இதை 2 மட்டும் தவிர்த்துட்டு மனசார இருங்க. கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை கேட்கப்படும். பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கோவிலில் கண்டிப்பாக வளைகாப்பு அப்படிங்கிறது நடத்துவாங்க. அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய வளையலையும் வாங்கி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனை அப்படிங்கிறது கேட்கப்படும்னே சொல்லுவேன். உங்கள் மனசில் மட்டும் ஒன்றை மட்டும் நினச்சிக்கோங்க. கடவுள் கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது, மற்றவர் தடுக்க நினைப்பதை கடவுளால் கொடுக்க முடியும் அப்படின்றத மட்டும் நினச்சிக்கோங்க. ஏன்னா கடவுளால் முடியாதது எதுவுமே கிடையாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் சரி, நடக்கவே நடக்காது அப்படின்னு இருந்தாலும் சரி, கடவுள் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் எனக்கு நடந்திருக்குன்னு. அதுதான் கடவுள். கடவுள் அதுதான் அவருடைய பிளான் அப்படிங்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காததான் கடவுள் பண்ணுவார். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பொறுமையை சோதிப்பார் சில நேரங்களில். ஒரு சிஸ்டருடைய கமெண்ட் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு நேற்று. 8 வருஷம் ஆகுது, வயிற்று கத்தியால் குத்தி கிழிச்சிடலாமான்னு தோணுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ சங்கட்டமாக இருந்தது. அவங்களுடைய வலியை வார்த்தைகளால் நம்மளால் வர்ணிக்க முடியாது. ஏன்னா அதோடைய வலி அப்படிங்கிறது அவ்வளோ கொடிது அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. கடவுள் ஏதோ ஒரு நன்மைக்காக நம்மளுக்கு தள்ளி போட்டுட்ருக்காரு. ஏதோ தரமாக கொடுப்பாரு, தாமதமானாலும் தரமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். மனசார வேண்டுங்க. உங்களுக்கான நல்லது உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. இது என்னோடய சேனல் ஹாப்பி லைஃப் வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.